அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கறி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு அரை மணி நேரத்துக்கு செஞ்சு முடிச்சலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இதுக்கு தேங்காய் கூட தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பெரிய பூ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுமே செய்யலை, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், பெரிய பெரிய பீஸ் எடுக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சலசலன்னு கொதிக்கலை, ஆனால் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவருக்குள்ளே அதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இது இருக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேங்க. நான் விட்டதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். இதில் நம்ம 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் உள்ள தக்காளி தான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லா பேஸ்ட்டுமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல, தக்காளி இருக்க தண்ணி மட்டும்தான். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்புக்கும் போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க எண்ணெய் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம்னா 1 போதும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சதாலே காலிஃப்ளவர் அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். நம்ம காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணிலாம் வெளியே நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பார்த்திங்களா, நல்லாவே சுருங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இது எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பொருளோட பச்சை வாசனையும் போகிறக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோலே தக்காளி முந்திரி பருப்பையும் அதை சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். அப்போ கலந்து விட்டே இருக்கலாம். இப்போ 2-3 தான் நல்லா கலந்து விட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா வாசனையும் வருது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம காலிஃப்ளவர் நம்ம சுடுதலில் மட்டும் தான் போட்டு எடுத்துருக்கோம். இது பச்சையாக தான் இருக்குது. இது வேகணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு சுடுதண்ணிலே போட்டு எடுத்துட்டோம்ல, சீக்கிரமே வந்துடும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம். தண்ணி சேர்த்தது பார்த்திங்களா, நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு இல்லையா. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றி கொஞ்சம் திக்காயிட்டு வரட்டும். அப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இங்கே பார்த்திங்களா, நல்லா வத்திருச்சு. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வேறு இன்னும் இல்லைங்க,
காஞ்ச வெந்தயக்கீரை தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லிகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு வந்து இப்போ சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இது வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.